ஸோ இப்போ இங்கேருந்து நான் மல்டிபிள் டேட்டாஸ் ஒவ்வொரு டிவைஸில் இருக்க டேட்டாஸையும் நான் எடுத்துகிட்டு வந்து இப்படி போடுறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி போடுற ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை பாஸ் பண்ணுறேன். நீங்கள் உட்காந்து என் வெப்சைட்டில் நான் டைப் பண்ணுறேன். இங்கே டைப் பண்ண டேட்டா எனக்கு என்ன ஆகும், சர்வருக்கு போயிட்டு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு SQL ரெக்வஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்க்கு போகும். ஸோ இப்போ SQL டேட்டா பேஸஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா MySQL அப்படின்றது ஒன்று இருக்குது, மைக்ரோசாஃப்ட் SQL அப்படின்றது ஒன்று இருக்குது, அடுத்து Oracle டேட்டா பேஸ் அப்படின்றது. ஸோ இந்த 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வெல்கம் டு காஷிவ் இன்ஃபோடெக். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா SQL பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் பார்க்க போகிறோம், அதுவும் தமிழில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பார்ப்போம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா SQL என்னென்ன பண்ண முடியும், SQL எப்படி பண்ணுறது அப்படின்ற விஷயங்கள் தான் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் டேட்டா பேஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா பேஸ்க்கான ஒரு சின்ன ஐக்கான் வந்து நான் இங்கே வச்சுக்கிட்டேன். இதுதான் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டேட்டா பேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க இருக்க டிவைசஸ்லாம் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ், இந்த மாதிரி இருக்க விஷயங்களில் இருக்க டேட்டா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேகரித்து வச்சுக்கிற இடம். ஸோ இப்போ இங்கேருந்து நான் மல்டிபிள் டேட்டாஸ் ஒவ்வொரு டிவைஸில் இருக்க டேட்டாஸையும் நான் எடுத்துகிட்டு வந்து இப்படி போடுறேன் அப்படின்னு இருக்கு இல்லையா. இந்த மாதிரி போடுற ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுற ஒரு இடம் தான், ஸ்டோர் பண்ணுற ஒரு இடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போது அதுக்கான ஒரு சின்ன டெஃபினேஷன் மட்டும் பார்த்தலாம். SQL டேட்டா பேஸ்னால் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டு டேட்டா பேஸ், இதுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்குது. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். அதுவும் எப்படின்னா எலக்ட்ரானிக்கலி, அதாவது ஆன்லைனில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிவைஸில் ஸ்டோர் பண்ணுது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா பேஸ் அப்படின்றது. இதை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான டேட்டாக்களை இதில் நம்மளால் ஸ்டோரும் பண்ணிக்க முடியும், மேனேஜும் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ் அப்படின்றது. ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸோட பரிமாணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹியூமன் பிரெயினாக இருந்துச்சு. அதாவது இப்போது மனுஷங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்மள்ட்ட சொல்கிறாங்க, ஒரு தகவலை நம்மள்ட்ட சொல்கிறாங்க. அந்த தகவலை நம்ம என்ன பண்ணிப்போம், நம்ம மைண்டில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிப்போம். அப்போது அந்த தகவலை எப்போ கேட்டாலும் நம்மளால் டக்கு டக்குன்னு சொல்ல முடியும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு முன்னாடி சொல்லப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதுக்காக வந்த ஒரு விஷயந்தான் பேப்பர் ஃபைல் ஸ்டோரேஜ் மெத்தட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட யாராவது ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாங்கன்னா அதை வந்து கையில் எழுதி வச்சுப்பீங்க ஒரு பேப்பரில். அதை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ண அது வந்து அதிகபட்சமான இடத்த அடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா, ஒரே ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அந்த ஃபைலை ரெஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடம், ஒரு ரூம், ஒரு பில்டிங் அப்படின்ற அளவுக்கு ஆகி போயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோரேஜ் டிவைசஸை நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். அதாவது இந்த ஃப்ளாப்பி டிஸ்காக இருக்கட்டும், பென் ட்ரைவ்ஸ், மெமரி கார்டு, சிப்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம், ஹார்ட் டிஸ்க்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்த ஆரம்பித்தோம். ஸோ இதை தாண்டி நம்ம வந்து எதுக்கு டேட்டா பேஸ் அப்படின்றது போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டோரேஜ் டிவைசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டட் ஸ்டோரேஜ் தான். அதாவது ஒரு 10 GB, 8 GB, 20 GB, 30 GB, 100 GB, 1 TB அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டடான ஸ்டோரேஜ் சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் ரூம் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி லட்சக்கணக்கான ஸ்டோரேஜஸை கெப்பாசிட்டியை வச்சுருக்க ஒரு விஷயம் தான் இந்த சர்வர் ரூம் அப்படின்றது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு யூசர் ஒரு புது மொபைல் வந்து வாங்குறாங்க, ஒரு ஜிமெயில் ஐடி போட்டு அதை லாகின் பண்ணுறாங்க அப்படின்றப்ப ஜிமெயில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு 15 GB க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீயாகவே அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய நம்பர்ஸ் ஆஃப் யூசர் இருக்காங்க. அதிகபட்சமான யூசர்ஸ்க்கு ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் 15 GB, ஒவ்வொரு மெயில் ஐடிக்கும் 15 GB வந்து ஃப்ரீயாக அவங்க கொடுக்குறாங்கன்னா அப்போ அவங்க எந்த அளவுக்கு பெரிய சர்வர் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த சர்வரில் உள்ள டேட்டா பேஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சர்வர் அப்படின்றது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிற விஷயம், ஸோ இப்போ அந்த SQL அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இமேஜ் ரெப்ரசன்டேஷன் வந்து நம்ம இப்போ பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா SQL அப்படின்னா என்ன, அதோட ஒர்க் ப்ரொசீஜர் வந்து எப்படி இருக்குது, அது எப்படி ரன் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வெப்சைட் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதுக்கான ஒரு சர்வர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ இந்த சர்வருக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ், அதாவது என்னோடய டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற ஒரு இடம். இப்போது நான் என்னோடய ஃப்ரண்ட் எண்டில் உட்காந்து நான் ஒரு டேட்டாவை பாஸ் பண்ணுறேன்.
இங்கே உட்காந்து என் வெப்சைட்டில் நான் டைப் பண்ணுறேன். இங்கே டைப் பண்ண டேட்டா எனக்கு என்ன ஆகும், சர்வருக்கு போயிட்டு இந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு SQL ரெக்வஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேஸ்க்கு போகும். அதாவது இவர் கொடுத்துருக்க டேட்டா இங்கே இருக்கா, இவர் தானே அந்த கரெக்டான ஆள் அப்படின்றத பார்த்து செக் பண்ணிவிட்டு இது என்ன பண்ணோம், ஒரு SQL கமாண்டை இங்கே பாஸ் பண்ணி இவர் தான் இல்லை இவர் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டாவை கொடுக்கும். ஸோ இது என்ன இந்த சர்வர் என்ன பண்ணோம், அகைன் எனக்கு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெப் பேஜ் என்னோட ரெஸ்பான்ஸை எனக்கு இங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா SQLக்கான ஒரு ஒர்க் ப்ரொசீஜர். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா SQL வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து SQL அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த SQL அப்படின்ற பேர் வரதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வேறு பேர் தான் வைக்கிறதா இருந்துச்சு, SQL அப்படின்றது, அதாவது ஸ்ட்ரக்சர்டு இங்கிலீஷ் கொரி லாங்குவேஜ். இந்த SQL அப்படின்ற பேர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனி வந்து இருந்துச்சு, அதனால் இந்த SQL அப்படின்ற நேம் வந்து வைக்க முடியல, SQL அப்படின்றத க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த SQLக்கான ஒரு சின்ன டெஃபினிஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் அப்படின்றது இதுக்கான ஒரு ஃபுல் ஃபார்ம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எதுக்காக அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ப்ராசஸ் பண்ணுறதுக்குமாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இந்த SQL. அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரிலேஷனல் டேட்டா பேஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா SQL அப்படின்ற டூல் ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுது. என்ன ஃபார்மேட்டில் அப்படின்னு பார்த்திங்கன்னா டேபிளர் ஃபார்மில், அதாவது ரோஸ் அண்ட் காலம்ஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டேட்டா ஆட்ரிபியூட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அண்ட் தென் இதில் இருக்க டேட்டா வேல்யூஸை வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு ரிலேஷன்ஷிப் கூட நம்மளால் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா SQL அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்போ SQL டேட்டா பேஸஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா MySQL அப்படின்றது ஒன்று இருக்குது, மைக்ரோசாஃப்ட் SQL அப்படின்றது ஒன்று இருக்குது, அடுத்து ஆரக்கிள் டேட்டா பேஸ் அப்படின்றது. ஸோ இந்த 3 தான் வந்து பார்த்திங்கன்னா SQL டேட்டா பேஸஸில் வர டைப்ஸு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா MySQL அப்படின்னா என்ன, இது எப்படி வந்து க்ரியேட் ஆச்சு, இது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா MySQL அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு, அண்ட் தென் ஓப்பன் சோர்ஸாக யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ணாங்கன்னா இந்த ஆரக்கிள் டேட்டா பேஸ் அப்படின்றவங்க இந்த MySQL காசு கொடுத்து வாங்கிட்டாங்க, பே பண்ணி பெய்டாக மாற்றிட்டாங்க. ஸோ பெய்டாக மாற்றி இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை MariaDB அப்படின்ற மாதிரி ரீநேம் பண்ணி இப்போ இது பெய்டு வெர்ஷனாக இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா MySQL. ஓகேவா. ஸோ அடுத்து இப்போது MS SQL, அதாவது மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அப்படின்றது. ஸோ இந்த மைக்ரோசாஃப்ட் SQL சர்வர் அப்படின்றது வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், RDBMS அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 வகை இருக்குது, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் DBMS, RDBMS. இந்த DBMS அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டேட்டாபேஸ் சிங்கிள் டேபிளில் ப்ராசஸ் ஆகிற ஒரு விஷயம். இந்த RDBMS அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் டேட்டாபேஸ் மல்டிபிள் டேபிளில் ஒர்க் பண்ணுறது. ஸோ மல்டிபிள் டேபிளில் இருக்க ஐடியை யூஸ் பண்ணி 2 டேபிளில் இருக்க டேட்டாவையும் ஒரே கிரிட் வியூவில் பார்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த RDBMS. அடுத்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதை MS SQL MySQLோட கம்பேர் பண்ணோன்னா இது மோர் அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை கொண்டது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த MS SQL. அதாவது என்ன வகையான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ லெவல், ஒரு ரோக்கும் பர்டிகுலராக அதுக்கான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஒவ்வொரு டேட்டாவையும் என்கிரிப்ட் பண்ணி தான் டேட்டாவை இங்கே ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா MS SQL. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷனாக பார்த்துருக்கோம். இதை தாண்டி இன்னும் இந்த மைக்ரோசாஃப்ட் SQL சர்வரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்னென்னலாம் இருக்குது, அதில் எப்படி டேட்டா பேஸை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், எல்லா விஷயமும் 1 by 1 பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.